Good morning 6th standard students. Today in your English class we are going to see vocabulary section of lesson 1. Last video la vandu number term 1 lesson 1 sea turtles paathom. And the sea turtles முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற vocabulary section தான் நம்ம பார்க்க போறோம். So last video la vandu நம்ம இது வரைக்கும் முடிச்சிருந்தோம் இல்லையா? So இதுக்கு அப்புறம் இருக்கிற vocabulary section இன்னைக்கு பார்க்கலாம். இதுல first exercise பாருங்க. Find any 5 words related to sea from the text sections 1 and 2. Write them below. Then use the words to frame sentences of your own. So section 1 and 2 ல இருக்கிற seaக்கு ரிலேட்டடா இருக்கிற 5 words நம்ம first எடுத்து இங்க எழுதணும். So section 1 and 2 போங்க. மேல நீங்க போனீங்கன்னா section 1 and 2. First we'll go to section 1. Section 1 ல வந்து பாருங்க. இதுதான் section 1. இந்த section 1 ல sea னா என்ன கடல். கடலுக்கு ரிலேட்டடா என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க நான் அப்படியே வந்து பார்த்துட்டே வரேன். இதுல வந்து marine அப்படினு இருக்கு. marine அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு it's a sea related word. marine அப்படின்றது வந்து கடலை குறிக்கிற ஒரு word. So இதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க வேற என்ன வந்து sea ரிலேட்டடா வேற என்ன இருக்கு, என்ன வேர்ட் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தா இங்க பாத்தீங்கன்னா ஓஷன் இருக்கு. ஓஷனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு sea ரிலேட்டடானது தான். ஓஷன்னாலும் கடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. sea ரிலேட்டடா வேற என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா கோஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த கோஸ்டல் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு sea ரிலேட்டடான வேர்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல 3 வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு sea நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த 3 வேர்ட்ஸையும் நீங்க எடுத்து அங்க எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க செக்ஷன் 2. செக்ஷன் 2ல அதே மாதிரி வேற என்ன வந்து sea ரிலேட்டடான வேர்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க அஷோர். அஷோர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஷோர் ஓரமா, ஷோர்னாலே வந்து கடல், அதாவது கடலோட அந்த பீச் இருக்கும் பாத்தீங்களா, கடற்கரைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஷோர். ஸோ அஷோர்னாலும் கடற்கரை தான். ஸோ அஷோரை வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய sea ரிலேட்டடானது இருக்கு. ஸோ ஹை டைட் லைன் இதுவும் வந்து sea ரிலேட்டடானது தான். பட் இது கொஞ்சம் பெரிய வேர்டா இருக்கிறதுல ஸ்மால் வேர்டா நம்ம எடுத்துக்கலாம். சாண்ட். சாண்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீச், அதாவது sea கடல் ரிலேட்டடான வேர்ட் தான். ஸோ நம்மளுக்கு 5 வேர்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 வேர்ட்ஸ் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்க போறோம், vocabulary செக்ஷனுக்கு போங்க. இங்க நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்ச வேர்ட்ஸ் எல்லாமே இங்க நீங்க எழுதணும். ஓகே, ஸோ மரைன், கோஸ்ட், ஓஷன், அஷோர், சாண்ட் இதெல்லாமே இங்க நீங்க எழுதிடுறீங்க. எழுதினதுக்கு அப்புறமா இந்த வேர்ட்ஸ் நம்ம எழுதின வேர்ட்ஸை வச்சு நம்மளாவே ஒரு ஓனா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி இங்க எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பீச் அப்படின்றது sea ரிலேட்டடான வேர்ட். we like to play in the sandy beach. எங்களுக்கு சாண்டி பீச்னா மணல் இருக்கிற பீச்ல விளையாட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதின ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்க வந்து உங்களோட ஓன் சென்டென்ஸ்ல நீங்க வந்து எழுதணும். எக்ஸாம்பிள் வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வந்து மரைன் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம அண்டர்லைன் பண்ணோம் இல்லையா. ஸோ மரைன் அப்படின்றதுக்கான சென்டென்ஸ், ஓன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we must protect marine species. we must protect marine species அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடல் வாழ் உயிரினங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மரைனுக்கு நான் என்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கேன்னா we must protect marine species. ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த சென்டென்ஸ் வேணா நீங்க ஃபார்ம் பண்ணலாம். உங்களோட ஐடியா பொறுத்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஒரு சென்டென்ஸா நீங்க எழுதணும். அந்த சென்டென்ஸ்ல இந்த மெரைன் அப்படின்ற அந்த வேர்ட் வரணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும் இல்லையா. ஸோ கோஸ்டல் ஆர் கோஸ்ட். கோஸ்ட் வச்சு நம்ம கோஸ்ட் அப்படின்றது வந்து என்னன்னா அதுவும் வந்து கடற்கரையோரம் தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சென்டென்ஸ் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, fishermen live along the coast. fishermen live along the coast. ஸோ மீன் பிடிக்கிறவங்கலாம் எங்க
வசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட், அதாவது கடற்கரை ஓரமாக வசிப்பாங்க. அதுதான் அந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ நான் மெரைன் அண்ட் கோஸ்ட் இந்த 2 வேர்டோட சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீதி இருக்கிற 3 வேர்ட் ஓஷன், அஷோர், சாண்ட், இது 3 ஈஸியான வேர்ட்ஸ் தான். இதுக்கு என்ன சென்டென்ஸ் எழுதலாம்னு நீங்களே யோசிங்க. யோசிச்சுட்டு இங்கே எழுதுங்க. எழுதிட்டதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் வீடியோவோட எண்டில் இருக்குது, நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், vocabularyல ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம பார்த்தோம். நம்மளோட சி ரிலேட்டடான வேர்ட்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1 and 2லேருந்து எடுத்து எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம ஓன் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம். 2 சென்டென்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். மீதி இருக்கிற 3 வேர்ட்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நீங்களாவே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுதா அப்படின்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ இந்த ட்ரைனிங் தான் வந்து உங்களுக்கு பின்னால் வந்து ஹையர் கிளாஸஸ் போகும்போது யூஸ் ஆகும். ஸோ நீங்களா ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியல, கஷ்டமாக இருக்குன்னா வீடியோட எண்டில் ஆன்சர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி எழுதிட்டீங்கனாலும் அது கரெக்டாக இருக்கா இல்லையான்றதும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சி எக்ஸசைஸ் போகலாம். Fill in the blanks with words that convey the correct meaning of the sentences. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபில்அப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ப்ராக்கெட்ஸில் 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான வேர்டோ அதை இங்கே எடுத்து போடணும். ஸோ டைனி hatchlings fall prey to many predators. PRAY அதுவும் prey தான், PREY அதுவும் prey தான். PRAY preyன்றது என்ன? வேண்டுதல், அதாவது கடவுள்கிட்ட வேண்டுவோம் இல்லையா, அதுதான் ப்ரே. PREY ப்ரே அப்படின்றது வந்து இரையாகிறது. ஸோ டைனி hatchlings ஃபால். ஸோ டைனி hatchlingsனா என்ன? சீ டர்ட்டிலோட அந்த குஞ்சு பொறிச்சு வருது இல்லையா, அதுதான் டைனி hatchlings. அந்த hatchlings வந்து நிறைய ப்ரிடேட்டர்ஸ்க்கு இரையாகுது, உணவாகுது. ஸோ இந்த ப்ரே, PREY ப்ரே தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து இங்கே நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், sea turtles live in their whole life in the sea. ஹோல்னா முழு வாழ்க்கை, அதோட sea turtlesோட முழு வாழ்க்கையும் அது கடலில் தான் வாழும். ஸோ அதுக்கு WHOLE ஹோல், இந்த ஹோல் தான் கரெக்ட். HOLE ஹோல் அப்படின்றது ஓட்டை. The turtles come ashore only during the night. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நைட்டோட ஸ்பெல்லிங் நல்லா தெரியும். ஸோ இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. KNIGHT இதுவும் நைட் தான். ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரொனவுன்சியேஷன் இருக்குது. இந்த 2 வேர்ட்ஸ்க்குமே, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்லா 2 வேர்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன் இஸ் த சேம், பட் ஒன்லி மீனிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் வந்து சேமாக இருக்குது, மீனிங்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து சேம் ப்ரொனவுன்சியேஷன் பட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் வந்து வேற வேறையாக இருக்கிறது வந்து நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 2 வேர்ட் ஒரே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் தான், பட் ஸ்பெல்லிங் வேற, மீனிங் வேற. ஸோ இதை வந்து நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் ஹையர் கிளாஸஸில் இன்னும் டீட்டெயில்டாக படிப்பீங்க. நெக்ஸ்ட் 4th பாருங்க, the predators follow the scent of the turtles to eat their eggs. எந்த scent வரணும்? SCENT. இந்த சென்ட் தான் வந்து சென்ட் அப்படின்றது வந்து ஒரு அந்த டர்ட்டிலோட அந்த வாசனை, அதுதான் வந்து சென்ட். SEEN சென்ட் அப்படின்றது வந்து இது வந்து சென்டோட பாஸ்ட் டென்ஸ் சென்ட். ஸோ அனுப்புறது, அதுதான் வந்து இந்த சென்ட்டோட மீனிங். ஸோ நம்மளுக்கு இந்த சென்டென்ஸில் யூஸ் ஆகிறது இந்த சென்ட் தான். நெக்ஸ்ட், the female turtles lay eggs and go back to the sea. Seக்கு SEAC, இந்த C தான் கரெக்ட். இதுதான் வந்து கடலோட மீனிங் வருது. SEE இந்த Cன்றது பார்க்குறது. ஸோ இந்த C எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வேர்டோட மீனிங்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ வேர்ட்ஸோட மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எந்த வேர்டை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ we have finished C எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் D எக்ஸசைஸ் பாருங்கள். டி எக்ஸசைஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிராஸ்வேர்ட் பசில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா கிராஸ்வேர்ட் பசில். ஸோ கிராஸ்வேர்ட் பசிலுக்கு நிறைய க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூஸை படித்து நம்ம இதை ஃபில்அப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ பாருங்கள்,
This word rhymes with seen. Seen oda seen S-E-E-N seen. Seen na நான் முன்னாடியே சொன்ன மாதிரி C ஓட past participle தான் seen. So seen ஓட ரைமிங்கா வர மாதிரி என்ன வேர்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இங்க பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது வந்து சீனோட ரைமிங் வேர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டீர், இது ரேபிட், இது வேல், இது ரோட், இதுதான் வந்து உங்களுக்கு இது சன், இதுதான் வந்து உங்களுக்கு சீன். அதாவது ஒரு படத்துல ஒரு ஃபில்ம்ல ஒரு பிக்சர்ல வர சீன் இது. ஸோ நீங்க வந்து சீன் அப்படின்றது தான் நம்ம இங்க எழுதணும். ஸோ இங்க என்ன எழுதணும்? SESCENE சீன் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும். ஸோ இதுதான் நீங்க உங்களுக்கு இங்க வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, this animal has 2 horns and a spotted coat. So this animal has 2 horns, 2 கொம்பு இருக்கும், and a spotted coat. கோட்னா மேல, அதுக்கு மேல இருக்கிற அந்த தோல்ல வந்து ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸ்பாட்ஸ்னா புள்ளிகள் இருக்கும்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த அனிமல் இருக்கு? டீர் தான். ஸோ செகண்ட் ஒன் வந்து DEER. இந்த செகண்ட் க்ளூனா செகண்ட்ல தான் நம்ம ஃபில்அப் பண்ணணும். DEER அப்படின்னு சொல்லி ஃபில்அப் பண்ணணும். தேர்ட் க்ளூ பாருங்க, திஸ் இஸ் அ ஹியூஜ் sea animal. sea animalsல ரொம்ப பெருசு எதுனா வேல். ஸோ தேர்ட்ல வேல்னு ஃபில்அப் பண்ணணும். WHALE. sea அனிமல்லையே ரொம்ப பெருசு எதுனா வேல். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, சவுண்ட்ஸ் லைக் ஹேர். ஹேரோட ரைமிங் வேர்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரேபிட்டுக்கு இன்னொரு பேர் வந்து HARE ஹேர். ஸோ அதுதான் வந்து நீங்க ஃபோர்த்தில் ஃபில்அப் பண்ணணும். HARE ஹேர் அப்படின்னு சொல்லி ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாருங்க, ஷைன்ஸ் பிரைட்லி. வாட் ஷைன்ஸ் பிரைட்லி? சன் ஷைன்ஸ் பிரைட்லி இல்லையா? ஸோ நம்மளுக்கு இங்க அந்த பிக்சரும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 5ல வந்து SUN சன் அப்படின்னு சொல்லி ஃபில்அப் பண்ணணும். சிக்ஸ்த் ஒன், ரைம்ஸ் வித் லோட். லோடோட ரைமிங் வேர்ட் லாஸ்டா இருக்கிறது ரோடு தான். ஸோ ரோட், லோட். ஸோ சிக்ஸ்த் ஒன்ல ROAD ரோட் அப்படின்னு சொல்லி ஃபில்அப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் வந்து இங்க 1 by 1 நான் வந்து போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து நம்ம சீன் சொன்னோம் இல்லையா? SESCENE சீன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா we have seen டீர். டீர் தான் வந்து உங்களுக்கு செகண்ட் ஒன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ DEER டீர். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் sea animal. ஸோ WHALE வேல். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர். ஹேரோட ரைமிங்கா வருது. ஸோ HARE ஹேர் அப்படின்றது ரேபிட்டோட இன்னொரு பேரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து சன். ஸோ SUN சன். அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் ரோட். ROAD ரோட். இது எல்லாமே வந்து நீங்க ROAD ரோட். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க இந்த கிராஸ்வேர்ட்ஸ்ல வந்து ஃபில்அப் பண்ணிடணும். ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க ஃபில்அப் பண்ணிடுங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபில்டு கிராஸ்வேர்ட் பசிலோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோட எண்ட்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எழுதும் போதும் பேசும்போதும் சில விஷயங்கள்லாம் வந்து கரெக்டா பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட். இதுல பாருங்க, I cannot see much stars in the sky. So I cannot see many stars in the sky. So much அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது, many தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் மெனி வித் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ். அதாவது உங்களால் வந்து கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மெனி யூஸ் பண்ணணும். கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மச் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டார்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வானத்தில் ஸ்டார்ஸ் இருக்கும்போது உங்களால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல I cannot see many stars in the sky அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்.
don't eat too much அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிகமா சாப்பிடாத அப்படின்னு சொல்றோம். அதாவது சாப்பாடை வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த இடத்துல மச் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடிஞ்ச நவுன்ஸ்க்கு நம்ம வந்து மெனி யூஸ் பண்ணோம். கவுண்ட் பண்ண முடியாத நவுன்ஸ்க்கு நம்ம மச் யூஸ் பண்ணோம். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்க, ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் தான். ஸோ கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஃபியூ யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஈஸியாக கவுண்ட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். கவுண்ட் பண்ண முடியாத நவுன்ஸ் வரும்போது நம்ம லிட்டில் யூஸ் பண்ணுறோம்லாம். ஐ ஈட் லிட்டில் ஃபுட். ஸோ ஃபுட்டை வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ லிட்டில் யூஸ் பண்ணும். கவுண்ட் பண்ண முடியறதுக்கு ஃபியூ யூஸ் பண்ணும். தேர்ட் ஒன் பாருங்க, எவ்ரி டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் 20 questions. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஈச் டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் 20 questions அப்படின்னு சொல்லி ஈச் தான் யூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னு கேட்டால் ஈச் அப்படின்றது ஒவ்வொருத்தரை தனித்தனியாக குறிக்கிறது. எவ்ரி அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கிறது. ஸோ எவ்ரிபடி ஸ்டாண்ட் இன் த லைன் அப்படின்னா எல்லாரும் வந்து லைனில் நில்லுங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா பாயிண்ட் பண்ணி சொல்லும்போது நம்ம ஈச் யூஸ் பண்ணோம். ஈச் ஆஃப் யூ ஷுட் சப்மிட் யோர் ஆன்சர் பேப்பர்ஸ். ஈச் ஒன் ஆஃப் யூ have to have your own pencil and rubber. ஸோ அதாவது ஒவ்வொருத்தரும் உங்களோட ஆன்சர் ஷீட்டை சப்மிட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பென்சில் ரப்பர் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் அப்படின்றதுக்கு நம்ம ஈச் யூஸ் பண்ணணும். எல்லாரும் வந்து லைனில் நில்லுங்க. எல்லாரும் லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்களா? everyone got your lunch அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ எல்லாரும் அப்படின்றதுக்கு நம்ம எவ்ரி யூஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தர் அப்படின்றதுக்கு நம்ம ஈச் யூஸ் பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் பாருங்க, இஸ் தேர் எனி லெமனேட் லெஃப்ட். ஸோ லெமனேட்ன்றது லெமன் ஜூஸ் தான் லெமனேட் சொல்கிறோம். ஸோ ஏதாவது லெமனேட் வந்து மிச்சம் இருக்கா அப்படின்றோம். ஸோ அப்படி சொல்லும்போது இஸ் தேர் சம் லெமனேட் லெஃப்ட். ஸோ ஏதாவது மிச்சம் இருக்கா, ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருக்கா, கொஞ்சம் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அந்த கொஞ்சத்துக்கு தான் நம்ம சம் யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுவுமே இல்லைன்னா நம்ம எனி யூஸ் பண்ணணும். there is not any lemonade left. there is not any lemonade left அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுத்தமாகவே லெமனேடே இல்லை, காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எனி யூஸ் பண்ணலாம். is there some lemonade left? கொஞ்சம் லெமனேட் மிச்சம் இருக்கா, கொஞ்சம் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? கொஞ்சம் இருக்கிறதுக்கு நம்ம சம் யூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், பட் we have to use correct words while speaking and writing our English. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ் வரும்போது மெனி ஃபியூ யூஸ் பண்ணோம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வரும்போது லிட்டில் அண்ட் மச் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொருத்தர் அப்படின்னு பேசும்போது ஈச் யூஸ் பண்ணணும். எல்லாரும் அப்படின்னு பேசும்போது எவ்ரி யூஸ் பண்ணணும். கொஞ்சம் அப்படின்னு கேட்கறதுக்கு சம் யூஸ் பண்ணணும். எதுவுமே இல்லை அப்படின்னு வரும்போது எனி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட லாங்குவேஜ் செக் பாயிண்ட். நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ். ஸ்பீக்கிங் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சருக்கு ரிலேட்டடான சில வேர்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சாண்ட், வேஸ், வென், ஆஸ் சூன் ஆஸ், கலெக்ட், என்ஜாய், இதெல்லாம் தனித்தனி வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்பீச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கிளாஸில் வந்து பேசணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கிளாஸ் ரூமில் பண்ணும்போது நம்ம இதை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உங்களுக்கு கிராமர் எக்ஸசைஸ் இருக்குது. இந்த கிராமர் வந்து உங்களுக்கு நான் தனி வீடியோவாக நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் வாங்க. ரைட்டிங் டாஸ்க். ரைட்டிங் டாஸ்கில் வந்து பாருங்கள், tortoises and turtles are not the same. Read the facts given below. List the similarities and differences between them. ஸோ நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். டாட்டாய்ஸ் அப்படின்றது நிலத்தில் வாழும், டர்ட்டில் அப்படின்றது வெறும் கடலில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம்.
ஸோ டார்டாய்ஸ்க்கும் டர்ட்டில்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஆமை தான். டார்டாய்ஸ்ன்றது ஆமை, டர்ட்டில்ன்றது கடல் ஆமை, ரெண்டுமே ஆமை தான். ஸோ என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சிமிலாரிட்டிஸ்னால் ஒற்றுமைகள், டிஃப்ரென்சஸ்னால் வேற்றுமைகள். ஸோ இந்த டார்டாய்ஸ்க்கும் டர்ட்டில்க்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமையை நம்ம இங்கே எழுதணும், வேற்றுமை டிஃப்ரென்ஸை வந்து நம்ம இங்கே எழுதணும். ஸோ ஒன்றுன்னா பார்க்கலாம். டார்டாய்ஸ் வந்து ரெப்டைல் ஃபேமிலி, டர்ட்டில்ஸும் ரெப்டைல் ஃபேமிலி. ஸோ இது வந்து சிமிலாரிட்டி ஒற்றுமை. ஸோ அதை இங்கே எழுதணும். டார்டாய்ஸ் வந்து லேண்ட் அனிமல், டர்ட்டில் வந்து sea animal. So difference வந்து இங்க எழுதணும். Tortoise has a long life, turtle lives for many years. ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா? long lifeனா ரொம்ப நாள் வாழக்கூடியது tortoise. turtleம் it lives for many years. So இது வந்து ஒற்றுமை similarityல எழுதணும். uses tiny feet to walk, uses flippers to swim. So இது வந்து difference. So tortoise uses tiny feet to walk, whereas turtles uses flippers to swim. அப்படின்னு சொல்லி எழுதணும், டிஃபரன்ஸ்ல எழுதணும். Tortoise eats grass, weeds and flowers. Turtle eats insects and bugs. So tortoise வந்து புல்லு, ஃப்ளவர்ஸ்னா மலர்கள், இது எல்லாத்தையும் சாப்பிடுது. Turtle eats insects and bugs. So இது வந்து வேற்றுமை. So இது வேற சாப்பிடுது, இது வேற சாப்பிடுது. So அதனால அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஸ்ல போடணும். So similarities பார்த்தீங்கன்னா reptile family has a long life. இது வந்து similarities. Differences அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3 land animal, sea animal, uses tiny feet to walk, uses flippers to swim, eats grass, weeds, eats insects and bugs. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு differences. ஸோ அதுதான் நீங்கள் இங்கே எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, write a paragraph from the contents of the table given above. Frame sentences with these words but as well as whereas. ஸோ but as well as whereas அப்படின்னு சொல்லி இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் இந்த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸை வச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. A turtle as well as a tortoise belongs to the reptile family. இப்போ ஒற்றுமை சிமிலாரிட்டின்னு பார்த்தோம். ஸோ சிமிலாரிட்டி வரும்போது நம்ம as well asன்னு சொல்லி யூஸ் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் வரும்போது பட்டோ இல்லை வேறஸோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ a tortoise as well as a turtle belongs to the reptile family. Next பாருங்க, a tortoise is a land animal, whereas a turtle is a sea animal. இது வந்து difference. So difference சொல்லும்போது நம்ம whereas யூஸ் பண்றோம். Next வந்து third one வந்து பாருங்க, இது வந்து similarity, அதாவது ஒற்றுமை இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? as well as யூஸ் பண்ணோம். ஸோ a tortoise as well as a turtle live for many years அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? A tortoise uses tiny feet to walk, but a turtle uses flippers to swim. இதுவும் வந்து டிஃப்ரென்ஸ். இதுக்கும் நம்ம whereas யூஸ் பண்ணலாம். ஸோ a tortoise eats grass, weeds and flowers, whereas a turtle eats insects and bugs. ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் வேற்றுமையை சொல்லும்போது நம்ம பட்டோ இல்லை வேறஸோ யூஸ் பண்ணி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சிமிலாரிட்டி ஒற்றுமையை சொல்லும்போது நம்ம as well as யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பேராகிராஃப் இந்த கே இருக்கு இல்லையா? இப்போ நான் சொன்ன சென்டென்ஸை தான் நீங்கள் அப்படியே பேராகிராஃபாக எழுதணும். 5 சென்டென்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃபை நீங்கள் எழுதணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு வீடியோட எண்டில் இருக்குது, நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கிரியேட்டிவ் ரைட்டிங். கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்றது நீங்கள் இந்த பிக்சரை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து எழுதணும். அதுதான் வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங். ஸோ டிஸ்கிரைப் த பிக்சர் இன் அபவுட் 50 words and give a suitable title. Make use of the words or phrases given below. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நிறைய க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 50 wordsல ஒரு பேராகிராஃப் எழுதணும். அது வந்து இந்த
பிக்சரை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பிக்சரில் என்ன இருக்கோ அதை வந்து சொல்கிற மாதிரி இருக்கணும். இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு சூட்டபிள் டைட்டிலும் வந்து நீங்கள் அதுக்கு கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு நான் சாம்பிள் சொல்கிறேன். There are many sea animals in the ocean. There are many sea animals in the ocean. They are beautiful and wonderful. They are beautiful and wonderful in varied sizes, shape and structure. In various sizes, shapes and structures. The fishes are in different colors and are of different varieties. Many rare species of fishes are found in deep sea. Most exotic species are under the sea. Okay, so இந்த மாதிரி வந்து நீங்க குட்டி குட்டி சென்டென்ஸா இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்க ஃபார்ம் பண்ணி எழுதலாம். So there are many sea animals in the ocean. They are beautiful and wonderful and in various sizes, shapes and structure. The fishes are in different colors and different varieties. Many rare species are found in deep sea. Most exotic species are under the sea. அந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்களோடத வந்து நீங்க எழுதலாம். Okay, so இதுதான் வந்து உங்களோட creative writing. So with this we are completing your vocabulary exercise. இதில் வந்து நிறைய exercises நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோட எண்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதெல்லாம் ரீடரில் நோட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரீடரில் நோட் பண்ணிக்கோங்க. ரீடரில் நோட் பண்ண முடியாதது இந்த பேராகிராஃப், கிரியேட்டிவ் ரைட்டிங் இது எல்லாமே நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். I'll clarify your doubts and thank you for watching this video.